யாருக்கு தாங்க பிரியாணி பிடிக்காது? அதுவும் எனக்கு எவ்வளவு பிரியாணி பிடிக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பிரியாணி சமைக்கிறோம், பட்டைய கலப்புறோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி பிரியாணி சமைக்க போறோம். அது மட்டும் இல்ல, எண்ணெயே இல்லாம முழுக்க QBB நெய்யை யூஸ் பண்ணி பிரியாணி சமைக்க போறோம். அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க சமைக்கும் போது ஏப்ரன் போடுன்னு. எங்க அம்மா சொன்ன பேச்சு கேட்கிறோம். Wow, I feel good. Okay, back to business. முதல்ல நம்ம பிரியாணிக்கான மசாலாவை ரெடி பண்ணுவோம். பிரியாணி மசாலா சிக்கனோட ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிரியாணி ரைஸ் ரெடி பண்ணுவோம். சமைச்சுமா அப்படிதான் இருக்கு. Oh my god, சுட சிக்கன் பிரியாணி ரெடி. கலரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. This is gonna be so good. My god, QBB நெய் நல்லா தாராளமா போட்டிருக்கனால சோறு ஒட்டாம இருக்கு. So good, I just can't stop eating this. சிம்பிளான பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப முக்கியம், QBB நெய்யை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த டேஸ்ட், இந்த வாசம், இந்த ஃபீல் கிடைக்கும்.